தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, ஒரு டேஷும் அந்த திரைப்படத்துல இன்டர்வல் சீன் ஒன்று வரும். ஆ, அவங்களோட அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். அதுதான் நீங்க பேசியிருக்காரு. யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நான் உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க மகனா, உங்க ஜியா, இது உங்காச்சி அப்படிலாம் பேசிட்டு, அந்த கடைசி அதை சொன்னாரு, உங்களால ஒரு அப்படின்றவாங்கல்ல, அந்த படத்துல ஒரு மாஸ் சீன், ஒரு இன்டர்வல் பிளாக் சீன் வரும். அந்த மாதிரி இவர் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசியிருக்காரு, ஒரு டேஷ் அப்படின்னு. என்ன என்ன மாதிரி ஒரு மேதை நாகரிகம் இது தெரியல, புரியல எனக்கு. ஒரு முதலமைச்சரா இருக்கீங்க, ஒரு தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் ஒரு தலைவன், நீங்க தான் வழிகாட்டணும். நீங்க உங்க வீடியோ நீங்களே சொல்றீங்க, என்னைய வந்து மாமான்னு போய் அந்த டிவியில போய் முத்தம் கொடுக்குற குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் ரசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிற போது நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எப்படி? இது வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா நீங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க? அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கேட்டோம்னு நினைச்சேன். அண்ணன் எவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் சாங்லாம் பண்ணியிருக்காரு, மோட்டிவேஷன் சீன்லாம் பண்ணிருக்காரு அப்படிம்பானுங்க. வேற ட்ராக்ல தான் கொண்டு போவீங்களே தவிர இங்க ஏன் அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டீங்க? அந்த விஷயம் நடந்துருச்சு, என் மேல தப்புன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இப்போ வரைக்கும் எடுக்கிறது இல்ல. ஓகே, அதுக்கடுத்து என்னன்னா, அங்க வந்து இன்னைக்கு எதுக்கு போனாரு? அரசு வேலை கொடுக்கறதுக்கு. அதாவது வருத்தம் தெரிவிச்சுட்டு அதுக்காக அரசு பணியும் வந்து கொடுக்க போறேன்ட்டு போனாரு. எதுக்காக அரசு பணி? ஏற்கனவே டிவிகேல இருந்து ஒரு 20 லட்சம், அப்புறம் டிஎம்கேல இருந்து ஒரு 10 லட்சம், ஏடிஎம்கே பிஜேபில இருந்து ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதனால அந்த உயிர் வந்துருமா? இது வந்து நிவாரணம் ஆயிருமா? இது வந்து ஈடுபடுத்த முடியுமானா கண்டிப்பா இல்ல. ஒரு உயிருக்கு ஈடு வந்து பணம் எதுவுமே கிடையாது. பட் இது வந்து அரசு பணி கொடுக்காம, இது வந்து உங்களோட தப்பு. ஸோ டிவிகேல இருந்து கொடுங்க, இல்ல உங்களோட சம்பளத்துல இருந்து கொடுங்க. நீங்க தான் எனக்கு பணமா ஜனமானா எனக்கு ஜனம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஸோ நீங்க உங்க பணத்தை எடுத்து கொடுங்க. எதுக்கு அங்க போய் கொடுக்குறீங்க? இல்ல அரசு வேலைங்கிறத எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, தப்பு, அது நம்மளால நடந்துருச்சுன்னு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நினைக்கிறீங்கன்னா அது ஓப்பனா சொல்லிட்டணும். என் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து உங்க பணத்துல உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு போய் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேன்னா, இங்க டிஎன்பிஎஸ்சிக்கு எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? ஒரு ஒரு போஸ்டிங்காக. அதெல்லாம் தெரியாம நீங்க என்னங்க சார் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியா கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும்னு நினைக்காங்க. இங்க வந்து பல பேரை வந்து அதை ஒரு கனவா நினைச்சு துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்குலாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இது வந்து நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு மென்டாலிட்டியில ஆதரிக்கிறாங்க தெரியல. சரி, ஓகே, கருணை அடிப்படையில அவங்க பாவம்ல அப்படின்னு நினைக்கலாம். பட் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு இன்னமும் பேக்ரவுண்ட் பண்ணணும். நீங்க உங்களோட ஓன் மணியில வந்து பண்ணணுமே தவிர அரசாங்கத்தோட, அதாவது நீங்க தான் இப்ப அரசாங்கம், பட் மக்களோட வரி பணத்துக்கான அந்த செலவுல பண்ற ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து சம்பளம் கொடுக்குற அந்த ஒரு விஷயத்துல பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நாங்க வந்து எடுத்து வைக்கிறோம். இதை பத்தி உங்க கருத்து என்னமோ அதை சொல்லுங்க.